to Mass Intro Mass channel. I am your Meenakshi ma'am. In this video, we will learn about decimals operations. It means decimal addition, decimal subtraction, decimal multiplication, and decimal division. Let me start now. In the previous video, we already learned about the decimals, right? Now, we will do the operations. First one, decimals addition. See here, according to the addition, we should follow the same procedure of the whole numbers addition. See here, first one, 5.62, 3.31. First we take the ones place. 2 plus 1, 3, 6 plus 3, 9. Then put the one decimal point here. After, add the whole number. 5 plus 3, 8. That's it. Second one, first we should add the ones place. 8 plus 2, 10. So 0 here, 1 carry over, and 1 plus 7, 8. Put the decimal point here. After, add the whole numbers. 3 plus 1, 4, and 2 plus 1, 3. That's it. We should apply the same procedure for these decimal additions. Next, decimal subtraction. Subtraction பொறுத்த வரைக்கும் அதே ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம முழு எண்களை எப்படி நம்ம சப்ராக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு டெசிமல்ஸ் நம்ம கரெக்டாக பிரித்து எழுத தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா 20.75 மைனஸ் 18.25 அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இப்போ ஒன்ஸ் பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன். 5 minus 5 0, 7 minus 2 5, 0 minus 8 is not possible. ஸோ நம்ம பக்கத்தில் இருக்க எண்ணை ஒன்று பாரோ பண்ணுறோம். ஸோ இது 10ஆக மாறும், இங்கே 1ஆக ரெடியூஸ் ஆயிரும். ஸோ 10 minus 8 2, 1 minus 1 0. ஸோ ஆன்சர் என்ன? 2.50. நெக்ஸ்ட் 250.00, அதாவது முழு எண் மட்டும்தான் இருக்குது, ஃப்ராக்ஷன் நம்பர் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இல்லாத இடங்களுக்கு நம்மளுக்கு 0 போட்டு நம்ம எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு 202.54. இதை எப்படி சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸில் 0 இருக்குது. 0 minus 4 இஸ் நாட் பாசிபிள். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் நம்பர் பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்பரும் 0. ஸோ அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஸோ 5லேருந்து 1 பாரோ பண்ணி இங்கே 0 வந்து 10ஆக சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த எண் வந்து 9 ஆயிரும். இந்த எண் 9. இந்த எண் 1 நம்ம பாரோ கொடுத்தனால இங்கே என்ன ஆகும், 4ஆக ரெடியூஸ் ஆயிரும். இப்போது 10 minus 4 6, 9 minus 5 4, 9 minus 2 7, and 4 minus 0 4, 2 minus 2 0. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 47.46. இதே மாதிரி மற்ற எண்களையும் நம்ம செய்யணும். நெக்ஸ்ட்டு டெசிமல்ஸ் மல்டிப்ளிகேஷன், அதாவது நம்ம முழு எண்களை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு கடைசியில் ஆன்சர் எழுதும்போது நம்ம டெசிமல்ஸ் பாயிண்ட் அப்ளை பண்ணால் போதும். இப்போது ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், 48.5 மல்டிப்ளை பை 1.1 கொடுத்துருக்கு. இப்போது இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் முடிச்சிடணும். 5 1s are 5, 8 1s are 8, 4 1s are 4. ஆஃப்டர் இந்த நம்பருக்கு நம்ம எம்டி பிளேஸ் 0 போட்டுட்டு இந்த எண்ணை வச்சு மற்றதை மல்டிப்ளை பண்ணும்போது 5 1s are 5, 8 1s are 8, 4 1s are 4 போட்டு எழுதிடும். இப்போது ஃபைனலாக ஆட் பண்ணும்போது 5 plus 0 5, 8 plus 5 13, 3 here 1 carry over. அப்போது 1 carry over ஆகும்போது 4 plus 1 5, 5 plus 8 13. ஸோ 13க்கு 3 here 1 carry over. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 plus 1 5. ஸோ 53.35. இதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக ஆன்சர் கிடச்சிருக்கு. இதில் எப்படி நம்ம டெசிமல் அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க எண்கள் பாருங்கள், இங்கே 1 டெசிமல்ஸ் இருக்குது, இங்கே 1 டெசிமல் இருக்குது. ஸோ ஆன்சரில் என்ன பண்ணணும்னா 1 plus 1 2. ஸோ ஆன்சர் வந்து 2 டெசிமல் இருக்கிற மாதிரி எழுதணும். ஸோ 2 டெசிமல் போது ரைட் சைட்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணால் 1 2. ஸோ 2 நம்பர்ஸ் ஆஃப்டர் 1 டெசிமல் பாயிண்ட்டை அப்ளை பண்ணுறோம். இதுதான் ஆன்சர் 53.35.
நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள் 40.01 மல்டிப்ளை பை 5.5. ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது பாருங்கள். நம்ம 220.055. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த எண்கள் எல்லாமே நார்மல் எண் போலவே மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிட்டு இங்கே எத்தனை டெசிமல் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் நம்பரில் 2 டெசிமல்ஸ் இருக்குது, செகண்ட் நம்பரில் 1 டெசிமல் இருக்குது. ஸோ இந்த 2 + 1 இதை ஆட் பண்ண என்ன வருது 3. ஸோ ஆன்சர் வந்து 3 டெசிமல்ஸில் இருக்கணும். அப்போது 3 டெசிமல்ஸ்க்கும் போது ரைட் சைட்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணும்போது 1 2 3. ஸோ 3 நம்பர் ஆஃப்டர் புட் 1 டெசிமல். ஸோ ஆன்சர் என்ன 220.055. இதே போன்று மற்ற எண்களையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி டெசிமல்ஸ் பாயிண்ட்ஸ் எழுதலாம். பாருங்கள் டெசிமல்ஸ் டிவிஷன். டிவிஷனும் அதே சேம் தான். ஃபஸ்ட்டு கோஷன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து நம்ம டெசிமல்ஸ் பாயிண்ட்டை எடுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் வந்து டிவிடெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9.24 இஸ் டிவைட் பை 7. 7 வந்து டிவைசர். ஸோ அது அவுட் சைடு எழுதிட்டு ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறோம். நம்ம ஹோல் எண்கள் அதாவது முழு எண்கள் எப்படி நம்ம டிவிஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா 1 7s are 7. ஸோ 7 எழுதிட்டோம். இப்போது 9 - 2 7, 9 - 7 2. ஸோ 2 பேலன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 2வை நம்ம என்ன பண்ணுவோம் டவுன் பண்ணுவோம். அந்த 2வை டவுன் பண்ணும்போது 22 ஆகுது. ஸோ இங்கே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் 9 நெக்ஸ்ட்டு 1 டெசிமல் இருக்கனால இங்கே டெசிமல் அப்ளை பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு 3 7s are 21. ஸோ 21 கிடச்சிருக்கு. இதை நம்ம மறுபடியும் சப்ராக்ட் பண்ணும்போது 1 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பக்கத்தில் இருக்க 4ஐ டவுன் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் என்ன 14 இருக்குது. ஸோ 2 7s are 14. ஸோ ரிமைண்டர் 0. ஸோ ஆன்சர் என்ன 1.32. ஃபைனலாக ஒர்க் ஷீட்டுக்கு வந்துட்டோம். இதில் ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன். அதாவது அடிஷன்ஸ் ஒர்க் ஷீட்டு, சப்ராக்ஷன் ஒர்க் ஷீட் அண்டு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வெரி ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.